மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள், எப்பொழுது இருந்தார்கள், அவர்கள் தோன்றி எவ்வளவு காலம் கழித்த பிறகு இந்த இந்து வேதம் கூறப்பட்டது, இந்த இந்து வேதம் கூறப்பட்டு எவ்வளவு காலமாகிறது, இதற்கிடையில பிறந்திருக்கக்கூடிய மற்ற வேதங்கள் எல்லாம் எப்படி என்ற விவரங்களை எல்லாம் இந்து வேதம் ஒன்றுதான் கூறுகிறது. அதனால்தான் இந்து வேதத்தை மூல வேதம் என்றும் முழுமையான வேதம் என்றும் சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்து வேதத்தை ஒரு அண்ட பேரண்ட வேதம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனித வாழ்வுக்குரிய மனிதனாக இருக்கின்ற பிண்டம், அண்டம், பேரண்டம், அண்ட பேரண்டம் என்கின்ற 4 இருக்கிறது. ஏற்கனவே நாம் கூறினோம், 4 என்கின்ற எண்ணிக்கை இந்த இந்து வேதத்தில் மிக முக்கியமானது, சிறப்பானது. இதன் அடிப்படையில தான் அண்ட பேரண்ட வேதமாக இது விளங்குகிறது. இந்த அண்ட பேரண்டங்களை விளக்கும் பொழுது இது மிக தெளிவாக 1008 சிவாலய அண்டங்கள் இருக்கின்றன, 243 சக்தி அண்டங்கள் இருக்கின்றன, 108 திருப்பதி அண்டங்கள் இருக்கின்றன என்று கூறுகின்றன. ஆக இந்த 3ஐயும் கூட்டினால் 1359 அண்டங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அண்டத்திலும் உலகம் இருக்கிறது. சில அண்டங்களிலே உலகங்கள் இருக்கின்றன. அந்த உலகங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வகையான தனி மனித வாழ்வு சட்டத்திட்டங்கள், குடும்ப வாழ்வு சட்டத்திட்டங்கள், சமுதாய வாழ்வு சட்டத்திட்டங்கள், அரசியல் வாழ்வுக்குரிய சட்டத்திட்டங்கள் அனைத்தும் இந்த இந்து வேதத்தில் இருக்கிறது. இதன் அடிப்படையிலே எல்லா உலகங்களிலுமே, அதாவது இந்த 1359 அண்டங்களுக்கு உரிய உலகங்களிலே மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்று இந்து வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்படி ஆங்காங்கே வாழ்கின்ற மக்கள் அறிவுரை தொடர்பு கொண்டு வாழ்கிறார்கள். அங்கேயும் இந்து வேதம் கூறப்பட்டிருக்கிறது. அங்கேயும் அவ்வப்பொழுது கொண்டக்கூடிய அறிவாளர்கள் சொல்லக்கூடிய வேதங்களுக்கும் இந்து வேதத்திற்கும் பல்வேறு வகையான மோதுதல்கள் ஏற்பட்டு இந்து வேதம் நலிவு, மெலிவு, சிதைவு, சீரழிவு அடைய வருகின்றது. அப்படி அடைய நேரும் பொழுதெல்லாம் எல்லா உலகங்களிலுமே சித்தர்களாதிகள் காலப்பட்ட தேவைக்கேற்ப தோன்றுவார்கள். அப்படி தோன்றுகிறவர்கள் கடவுளை அழைத்துத்தான் இந்த அண்ட வேண்ட முழுவதுக்கும் உரிய இந்து வேதத்திலிருந்து தாங்கள் வாழ்கின்ற குறிப்பிட்ட அண்டத்துக்குரிய உலகத்தின் தேவைக்கேற்ப கருத்துக்களை தொகுத்து தர சொல்வார்கள். அப்படி தொகுப்பது என்கின்ற பொழுது இப்பொழுது பிரம்மதானாகிய யாம் இங்கு பணத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கு சில ஆண்டுகள் பனைமுடிய வடமலை முதல் தென்மலை வரை சுற்றி பார்த்தோம். பிறகு இந்த உலகில் உள்ள வேதங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகின் பல பகுதிகளுக்கும் சென்று இந்த வேதங்கள் பிறந்த பகுதிகளையும் சுற்றி பார்த்தோம். அதற்கு பிறகு யாம் இந்து வேதத்தை எந்த அளவு கூற வேண்டும் என்று முடிவெடுத்தோம். ஏன்னா இந்து வேதம் முழுவதும் கூறினால் ஒரு மனிதன் வாழ்க்கையில படிக்க முடியாத ஒன்றாகும். ஏன்னா படித்தாலும் தேவையில்லாத ஒன்றாகும். இந்து வேதம் என்பது அண்ட வேண்ட முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவம், சித்தாந்தம்.